கருத்து ஆஃப் தி டே. கருத்து ஆஃப் தி டே. இன்றைக்கும் உங்கள்கிட்ட ஒரு குட்டி சொல்லியோட இன்னைக்கு கருத்தை தான் சொல்ல போகிறேன். ஒரு விவசாயிங்க ஒரு 2 ஆடு வளர்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 குட்டி போட்டிருக்கு. அந்த 4 குட்டியில் ஒரு 3 குட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக புதுசு புதுசுன்னு வளர்ந்துருக்கு. ஒரு மட்டும் நோஞ்சாங்குட்டியாகவே இருந்தது. ஸோ அந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்த அந்த 3 புஷ்டியாக இருக்கல அந்த குட்டிக்கு நிறைய தீவனம் கொடுக்குறது, அது நல்லா பாதுகாக்கிறான். ஸோ இந்த நோஞ்சாங்குட்டியை அது என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், இந்த ஆடு எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு வயல்வெளியை விட்டு மேய்றதுக்காக விட்டுறான். அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா, காட்டு நாய் ஒன்று வந்து இந்த ஆடை வந்து வேட்டையாட வந்துருந்துச்சு. அப்போது எல்லா ஆடும் தெரிச்சு ஓடிட்டு இந்த நோஞ்சாங்குட்டி நினச்சி இருந்தால அந்த ஆடு வந்து என்ன பண்ணிருக்கு, எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிருக்கு. அந்த காட்டு நாயை எதிர்த்து போராடி சேவ் பண்ணியிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை பலவீனமானவங்கன்னு சொல்லிட்டு நம்ம மட்டம் தட்டுவாங்க. அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம எவ்வளோ பலம் வாய்ந்தவங்கன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கான நேரம், அதுக்கான ஒரு இடம் வந்து கரெக்டாக அமையும். அந்த இடத்துல நம்ம அதை ப்ரூவ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் மை கருத்து ஃபார் டுடே. பாய்.